அப்படியெல்லாம் இருந்தும் கூட ஹிஸ்புல்லாவை வந்து தரை வழியாக அவங்களால ஒடுக்க முடியல. ஹிஸ்புல்லாவினுடைய டிமாண்ட் வந்து காசா மீதான இஸ்ரேலோட தாக்குதலை நிறுத்தணும். அப்படி நிறுத்துற வரைக்கும் நாங்கள் இஸ்ரேலை அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி தான் ஹிஸ்புல்லா தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹிஸ்புல்லாவினுடைய கிட்டத்தட்ட 300 இராணுவ தளங்கள் வந்து அங்கே இருக்குது. இப்போ காசாவில் போர் நிறுத்தம் வரல, தொடர்ந்து சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் மீண்டும் இந்த இஸ்ரேல் லெபனானுடையான போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துடும். ஹிஸ்புல்லா மீண்டும் தாக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்குது. இஸ்மாயில், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிப்பாட்டிட்டாங்க, போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்பொழுது இந்த போர் நிறுத்தத்தினால் எந்த விதமான நன்மைகள் ஏற்படும், தாக்கங்கள் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? இது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அப்படின்னு நம்ம சொல்றத விட காசா மீதான இஸ்ரேலினுடைய கொடூரமான தாக்குதல்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்றதுதான் கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 418 நாளா இந்த சண்டை வந்து நடந்துட்டு இருக்கு. சண்டைன்னு சொல்றதே கூடாது. இஸ்ரேல் தான் காசா மீது கொடூரமான தாக்குதல் நடத்திட்டு வராங்களே தவிர பாலஸ்தீனத்துக்கோ காசாவுக்கோ இராணுவம்னு ஒன்றும் கிடையாது. 2 இராணுவம்லாம் அங்கே சண்டை போடல. காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் அவங்கள்ட்ட வந்து ஒரு வருஷமாக அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்கள்ட்ட ரொம்ப இலகுர ஆயுதங்கள் தான் அவங்கள்ட்ட இருக்குது. சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, மெடிசன்ஸ் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, கரண்ட்டு கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் அவங்க வந்து சரணடையாமல் தொடர்ந்து சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இப்போ போர் நிறுத்தம் அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்ம லெபனான் எல்லையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுருக்குது. குறிப்பாக ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்கும் இடையிலான அந்த சண்டை அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒப்பந்தம் வந்து லெபனான் அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஹிஸ்புல்லா வந்து இதில் டைரெக்டாக அவங்க இன்வால்வ் ஆகலை. அதே நேரம் ஹிஸ்புல்லா வந்து என்னென்னா அவங்க தாக்குதல்களை தற்காலிகமாக அவங்க நிறுத்தி வச்சிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஹிஸ்புல்லாவுக்கு பெரிய ஒரு வெற்றி தான். ஏன்னா இந்த போரை வந்து இஸ்ரேல் தொடங்குறதுக்கு முன்னாடி அக்டோபர் 1 நான் 2 மாதமாக அவங்க தாக்குதலை லெபனான் மீதும் நடத்திட்டு வராங்க. இந்த போரை தொடங்குறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுடைய எல்லையில் வந்து லிதானி ரிவர் அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது இஸ்ரேல் மற்றும் லெபனான் எல்லையில். அந்த ஆறு வந்து இஸ்ரேல் எல்லையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு உள்ள லெபனானுக்குள்ள அந்த ஆறு இருக்கு. அந்த ஆற்று தாண்டி வந்து தான் ஹிஸ்புல்லா என்ன செய்யறாங்க, இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்திட்டு வராங்க. ஹிஸ்புல்லாவினுடைய கிட்டத்தட்ட 300 இராணுவ தளங்கள் வந்து அங்கே இருக்கு, போஸ்ட் இருக்கு, மிலிட்ரி போஸ்ட் வந்து இருக்கு அந்த பகுதியில். அங்கிருந்து வந்து இஸ்ரேல் அவங்க தாக்கிட்டு வந்தாங்க. இப்போ இஸ்ரேல் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த போஸ்ட்லாம் கைப்பற்றி அங்கிருந்து ஹிஸ்புல்லாக்களை வந்து அந்த லிதானி ஆற்றுக்கு அப்பால் விரட்டணும் அப்படின்னு ஒரு இதை முன்வைச்சு தான் இந்த போரை வந்து இஸ்ரேல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 2 மாதம் ஆன நிலையில் இஸ்ரேலால் என்ன செய்ய முடியல, எந்த ஒரு லெபனானுடைய கிராமத்தையோ நகரத்தையோ பிடிக்க முடியல. அவங்க வந்து தொடர்ந்து மிக கொடுமையான தாக்குதலை மிக பயங்கரமான ஆயுதங்கள் மூலமாக மிக கடுமையான 24/7 வந்து தாக்குதல் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 5000 மக்கள் லெபனான் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 15000க்கு மேலே வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருந்தும் கூட ஹிஸ்புல்லாவை வந்து தரை வழியாக அவங்களால ஒடுக்க முடியல. அதை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் மிக கடுமையான இழப்பு, இந்த கிரவுண்டில் வந்து இஸ்ரேலுக்கு கடுமையான இழப்பு. ஒரே நாள் 5-6 மெர்காவா டாங்கிகள் வந்து தகர்க்கப்பட்டுச்சு. பல இழப்புகள் ஏற்பட்டது. இதன் காரணமாக இஸ்ரேல் என்ன செய்றாங்க, உடனே வந்து போர் நிறுத்தத்துக்கு முன் வர்றாங்க. ஏன்னா அவங்க வந்து காசாவில் முன் வரல, ஏன்னா காசாவில் அவங்களுக்கு இழப்பு கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறனால முன் வரல. இப்போ இங்கே கடுமையான இழப்பு ஏற்பட்டோன்னா உடனே என்ன செய்கிறாங்க, போர் நிறுத்தத்துக்கு முன் வந்ததாக சொல்லி இந்த போர் நிறுத்தத்துக்கு முன் வந்திருக்கிறாங்க. இது ஹிஸ்புல்லாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. அதே நேரம் ஹிஸ்புல்லா வந்து இது எவ்வளோ நாளைக்கு வந்து அவங்க வந்து இந்த போர் நிறுத்தத்தோடு அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா அவங்களுக்கு ஹிஸ்புல்லாவினுடைய டிமாண்ட் வந்து காசா மீதான இஸ்ரேலோட தாக்குதலை நிறுத்தணும். அப்படி நிறுத்துற வரைக்கும் நாங்கள் இஸ்ரேலை அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி தான் ஹிஸ்புல்லா தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா முதல்ல வந்து லெபனானில் வந்து சீஸ்ஃபயர் கொண்டு வருவோம், போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துட்டு அதற்கு பிறகு காசாவில் நாங்கள் கொண்டு வரோங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முதல் கட்டமாக நம்ம இதை எடுத்துக்குவோம், அதற்கு பிறகு வந்து காசாவிலையும் போர் நிறுத்தம் வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காசாவில் போர் நிறுத்தம் வரல, தொடர்ந்து சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் மீண்டும் இந்த இஸ்ரேல் லெபனானுடையான போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துடும், ஹிஸ்புல்லா மீண்டும் தாக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்குது. மிக்க நன்றி இஸ்மாயில். இவ்வளோ நேரம் ஒதுக்கி நம்ம சேனலுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.